எனக்கு எல்லாம் தெரியும்டா. எனக்கும் உன்னை பத்தி எல்லாம் தெரியும் பேபி. சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அச்சாம்பார் ஒரு எக்ஸே அச்சாம்பார் டை போன விட சூப்பராக இருந்ததுப்பா. நல்லா விறுவிறுன்னு போச்சு. ஆமாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். படம் 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே ரியலாக இருக்குது. ஆமாம், சரி, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஏதாவது ஒன்று சொல்ல வருவாங்கல்ல, இந்த படத்து மூலயமா ஒரு கருத்து சொல்ல வருவாங்க, அது என்ன? இப்போ ஃபோன்னால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதை தான் இதில் நல்லா சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான். படத்தை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா இல்லை எப்படி? இதில் டபுள் மீனிங் இருக்குன்னு அதெல்லாம் சொல்கிறதுக்காக இல்லை, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஃப்ராங்காக சொல்ல போனால் அப்படி தான் அதை சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது படம். இன்டர்வல் வரைக்கும் சரி என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இந்த ஒரு விஷயத்துக்காக படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது உண்மையாக ஒரு மனிதனுக்கு அவன் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறான்றது அவன் யோசிச்சு பண்ணுன்றதுக்கான அர்த்தம். படம் எப்படி ப்ரோ? ப்ரோ சூப்பராக இருந்துச்சுக்கா படம்லாம். என்னக்கா? ஐயோ கோமாளி இதெல்லாம் பிச்சு ரொம்ப செம்மையாக வசூல் ஆகும் பாருங்க. டைரக்டர் சூப்பராக படம் எடுத்திருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. எங்கேயோ வசமா அடி வாங்கிட்டு வந்து இங்கே பேசுகிற மாதிரி தெரியுது. உண்மையாக நல்லா இருக்குக்கா. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பர் எமோஷ்னலாக ரியாலிட்டியாக இருக்குக்கா. அவ்வளோ ரியாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் நிறைய சீன்ஸ் இருந்தது, ஒரு முக்கியமான சீன் இருந்ததுல்ல, ஒரு வேர்டு இருந்தது, அது படத்தில் இருக்கா? இருக்குக்கா, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் பீப் போட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளோதான்க்கா. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் எல்லாம் லவ்வரை நம்பணும்க்கா, அவ்வளோதான்க்கா. நம்பணும், 2 பேரும் நம்பினா போதும். பாட்டெலாம் யுவன் இருக்காருக்கா, அப்புறம் என்னக்கா வேணும்? சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு நாள் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காருக்கா. ஹீரோயினும் சூப்பராக இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. ஆள் கூட வந்தீங்களா இல்லை நீங்கள் தனியாக வந்தீங்க? ஃப்ரெண்டு கூட வந்தேன்க்கா. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்துச்சு. ஓவரால் 5 ரேட்டிங்ஸே கொடுப்பேன். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், எல்லாருமே பாருங்கள், நல்லா இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு அஃப்கோர்ஸ். ஸோ எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் ஆஃப் வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான். ஸோ இந்த காலத்தில் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே காட்டியிருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸு எல்லாருமே சூப்பராக எல்லாம் அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு மூவியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவர் டேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நடிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ படமே சூப்பராக நல்லா இருக்குதுண்ணா. எல்லாமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கோட இது வந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ். 5 ஸ்டார் தான் இந்த இதுக்கு. ஆமாம், அதான் அது எதுவுமே ஃபஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கேயுமே எதுவுமே குறையுமே சொல்ல முடியாது, எதுவுமே லேக் ஆகவே இல்லை. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த படம் பார்த்தாங்க. ஸோ ஒரு இன்னும் நல்லாவே ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். டபுள் மீனிங்காக அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப அசிங்கமாகலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரைலர் வச்சு நான் வந்து படம் பார்க்கல, பட் ஆனால் ட்ரைலரை விட எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாகவே இருந்துச்சு படத்தில். கிளாஷே ஒரு பாசிட்டிவ் வேல தான் ப்ரோ கன்வே பண்ணியிருக்காங்க. கிளாஷே வந்து ஒரு பாசிட்டிவ் வேல தான் கன்வே பண்ணியிருக்காங்க. பார்த்தேன். ஒரு வேர்டு வண்டி மாற்றிருக்காங்க, அது வண்டி கட் பண்ணிட்டாங்க. படம் ஃபுல்லாக மொக்கனே சொல்ல முடியாது, படம் வேற லெவல். எல்லார் ஆக்டிங்குமே செம்மையாக இருந்தது. காமெடி சீக்வன்ஸ், சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது அவங்கக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. பார்க்கலாம் ப்ரோ, அப்படி இப்படின்லாம் இல்லை. அவங்க எப்படி அது எடுத்துக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. அது தெரில, அதுவும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. வேணுன்றவன் வச்சுப்பான், இல்லைன்னா வச்சுக்க மாட்டான். எதுக்குங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை.